தமிழ்நாடு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் சேதுபதி மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. இப்போலாம் நடிகர்கள் மீது அதிகமா வழக்கு போடுறதும், அது சர்ச்சைக்குள்ளாவறதும் ஒண்ணும் புதுசில்ல. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிரைவேட் சேனல்ல ஒளிபரப்பாகி வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற ஒரு ஷோ தான் பிக் பாஸ். இது பல சீசன்கள் கடந்து இப்போ சீசன் 8 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இத தொகுத்து வழங்குறவர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இவருக்கும் கைதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 14ஆம் தேதி கண்டஸ்டன்ட்டா இருக்கிற சீரியல் ஆக்டர் தீபக் ஒரு விமர்சனம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னா, ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ஒரிஜினல் இல்ல. கேஏஜி டைல்ஸ் தான் ஒரிஜினல். ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாமே போலின்ற மாரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஒண்ணு பதிவிட்டிருக்காரு. இதனால கோபமடைந்த ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எல்லாருமே காரைக்குடி டிஎஸ்பி கிட்ட போய் இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனிய வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக தரத்த வந்து எங்களோட தரத்தையும், எங்களோட பொருளையும் இழிவுபடுத்துற மாரி பேசியிருக்காங்க. இதுக்கு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, தீபக் மேலயும், அந்த ஷோவ டெலிகாஸ்ட் பண்ற பிரைவேட் சேனல் மேலயும், ஹோஸ்டான விஜய் சேதுபதி மேலயும் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க 3 பேரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இத விசாரிக்கிற டிஎஸ்பி பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்ட ஆலோசகரிடம் கலந்து ஆலோசிச்சுட்டு சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் யாருன்னா, அவங்க வந்து ஒரு குடிசை தொழில் மாரி பாரம்பரிய முறையில டைல்ஸ வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. இவங்க உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பல வருடங்களா இந்த தொழில் செஞ்சுட்டு வராங்க. ஒருத்தவங்கள பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக இன்னொருத்தவங்கள இழிவுபடுத்துறது ரொம்ப தப்பு. இது கண்டிப்பா கண்டனத்துக்குரியது தான். சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.